ஒவ்வொரு லெட்டராக ஸ்பெல் பண்ணிட்டு இருக்கிறான். இதை வந்து மற்றவங்க எல்லாருமே கேட்டுட்டு நீ ரொம்பவே ஸ்பெல் பண்ணுறிய, அதே மாதிரி ஸ்பெல் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம கிளமெண்ட் பையனும் பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கிளமெண்ட் பையன் பக்கத்தில் இருந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஒரு பாக்ஸ் எடுக்குது. அந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணுறா. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே லிவராக இருக்குது, அதுவும் மனுஷனோட லிவரு. அதை பார்த்துட்டு அந்த லிவரில் வந்து இவ கையை விடுறா. கையை விடும்போது அவள் கையை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அந்த ரத்தத்தை எடுத்து இவ ஸ்மெல் பண்ணுறா. இதை வந்து நம்ம கிளமெண்ட் பையன் பார்க்குறான். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறான். இதை பார்த்து அந்த பொண்ணு வந்து இவளோட கையை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் கிளமெண்ட் பையனோட வாய்க்கிட்ட வைக்கிறா. நம்ம கிளமெண்ட் பையனும் வந்து பார்த்திங்கன்னா இவ கையை பார்த்ததுன்னா அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறான். இதை நம்மளுக்கு இப்படியே காட்டுறாங்க. அப்படி காட்டிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் வந்து தப்பாக ஸ்பெல் பண்ணிடுவான் ஒரு வேர்டை. அப்படி ஸ்பெல் பண்ணதோடனே இந்த அக்காவுக்கு கோவம் வந்து, நீ அப்படி ஸ்பெல் பண்ணக்கூடாது, இப்படி தான் ஸ்பெல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவனை திரும்பி திட்டிட்டு இருக்கும்போது நம்ம கிளமெண்ட் பையன் வெளியே பார்க்குறான். வெளியே பார்த்ததோடனே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருப்பாங்கன்னா திரும்பவும் அந்த டெரி டவுனுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ கிளமெண்ட் பையன் கேட்குறான், இங்கே பாருங்க, நீங்கள் வந்து போர்ட்லேண்ட் தானே போகிறேன்னு சொன்னீங்க, எதுக்காக இந்த டெரி டவுனுக்கு திரும்ப போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதோடனே அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதுவுமே கண்டுக்க மாட்டேறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க கார்லேருந்து அந்த ரேடியோவோட வேல்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்ததோடனே இந்த கிளமெண்ட் பையன் வந்து இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு என்னை வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கேஸ் ஸ்டேஷனில் இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க. இப்படி நம்ம கிளமெண்ட் பையன் சொல்கிறது இவங்க கேட்காதனால நான் உடனே இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த காரோட டோரை திறக்கிறதுக்கு நம்ம கிளமெண்ட் பையன் ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த காரோட டோரை வந்து திறக்கவும் முடியல. அதனால என்ன பண்ணுறான்னா முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி இங்கே நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி திருப்ப ஆரம்பிப்பானா. அப்படி திருப்பும்போது கார் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடுது. அந்த சமயத்தில் இந்த சின்ன பையனோட கை வந்து அந்த லேடியோட வயிற்றுலேயே பட்டுருது லைட்டாக. இப்படி பட்டதோடனே அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த கை பட்டதோடனே அந்த லேடிக்கு பெயின் வந்துடுது, ப்ரெக்னென்சி பெயின். அதை வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த லேடியோட வயிறு வந்து பார்த்திங்கன்னா முன்னையும் பின்னையுமா அப்படியே ஆடுமா, ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயிறு ஆடுறது நம்மளுக்கு காட்டுறாங்க. காட்டிட்டு அந்த லேடிக்கு வந்து அங்கேயே வந்து பிரசவம் ஆகுது. அந்த பிரசவம் ஆகுறது நம்மளுக்கு வந்து அப்படியே லைவாக காட்டுவாங்க. ஆனால் அதை வந்து நான் உங்களுக்கு காட்ட முடியாது. இப்படி அந்த லேடிக்கு வந்து பிரசவ வலி வந்து துடிச்சிட்டு அப்படியே பிரசவம் ஆகும்போது இந்த 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவுட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட்டோட ஸ்பெல்லிங்கை திரும்ப திரும்ப வேகமாக சொல்லிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு இந்த கிளமெண்ட் பையன் ஒரு மாதிரி ஆகிறான். அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த லேடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துருது. இந்த குழந்தை பிறந்ததோடனே எல்லாருமே அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு காரோட முன்னாடி போகிறாங்க. இந்த கிளமெண்ட் பையன் அந்த பின்னாடி இருந்த 2 சின்ன பையங்க எல்லாருமே முன்னாடி போகிறாங்க. அந்த சமயத்தில் சர்ன்னு ஒரு உருவம் வந்து இவங்களை கிராஸ் பண்ணி காருக்கு பின்னாடி போகுது. இவங்களும் என்னடா போச்சு அப்படின்ற மாதிரி காருக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் வெளியே வருமா. இப்படி வெளியே வந்து அந்த காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பறக்க ஆரம்பிக்குது அந்த மான்ஸ்டர்ஸ். இப்படி பறக்க ஆரம்பிச்சதோடனே நம்ம கிளமெண்ட் பையன் என்ன பண்ணுறாங்கன்னா ஜன்னல் பக்கமாக தலையை வச்சுட்டு திரும்பி உட்காந்துக்கிறான். இப்படி